அருப்பாக்காஸ் யூடியூப் சேனல். இந்த நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வேலையை பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுருக்கோம். அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை எப்படி வந்து ருசிக்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. பொங்கல் செலிப்ரேஷன் யாராவது அருப்பாக்காஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறக்காம அப்படின்னு வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக இருக்கணுங்க. அப்போ பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். போதும், அவ்வளோ கட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வந்துருக்கு பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து இதை குக் பண்ணணும். 2 மினிட்ஸ் குக் பண்ணால் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கோல்டன் ப்ரௌனாக வரும்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்க கைஸ். இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் தெரியுது பார்த்தீங்களா. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக தனி மிளகாத்தூள், அதாவது ஜப்பார் பை ஸ்டைல் தான் தனி மிளகாத்தூள். இந்த மாதிரி போதும் தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3 கிலோ பிரியாணி செய்கிறோம். நீங்கள் எவ்வளோ செய்யணும் அதுக்கு ஏற்றபடி நீங்கள் போட்டுக்கலாம். எப்படின்னா நம்ம தேவைக்கேற்ப போட்டு இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த டைமில் அதாவது ஒரு 250 கிராம் 1/4 கிலோ நம்ம வந்து எல்லாம் மிக்சியில் வந்துடும். அதனால் 1/4 கிலோ போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். ஸ்டாப் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே தக்காளி சேர்த்துக்கலாம். இது நம்ம 1 கிலோ தக்காளி சேர்த்துறோம். 3 கிலோ பிரியாணிக்கு 1 கிலோ தக்காளி சேர்த்துறோம். 1 கிலோ வெங்காயம் சேர்த்துறோம். இது நல்லா ஒரு அரை வேக்காக நல்லா வேகணும். அப்போ தான் அந்த அடிப்பு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து போகணும். நல்லா நல்லா கலரிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட், இப்போ தக்காளி போடணும் பேஸ்ட் கண்டிஷன்ஸ் வருது பார்த்தீங்களா. இப்போயே பார்த்தீங்கன்னா அந்த பாதி பிரியாணி வாசம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வர ஆரம்பிச்சு கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காக நல்லா மேக்னேட் ஆகிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் வந்து ஊற்றிக்கலாம். கரெக்டாக நம்ம 1/2 லிட்டர் தயிர் ஊற்றணும். 1 கிலோவுக்கு 200 கிராம். அதனால பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தயிர் நம்ம ஊற்றணும். தயிர் தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட். தயிர் போட்டு நல்லா ஓரளவுக்கு அதனால் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஃபன் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் நெட்டு காட்ட முடியாது உங்களுக்கு. அதுதான் ஒரு விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்களா இப்படி நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கூட எடுத்து கிடக்கூடாது. நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்கள், தெரியுதுங்களா. இந்த டைம் லைட்டாக கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்ற அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வந்து எடுத்து போட்டுங்க. பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொத நல்லா கொதிச்சு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ண வீடியோ முன்னாடி சிக்கன் போட்டேன். உப்பு டெஸ்ட்டு புளிப்பு எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1க்கு 1 தண்ணி ஊற்றிருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு அது பக்குவம் அப்படின்னு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1க்கு 1.25 மாதிரி தண்ணி ஊற்றிங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிர பழம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எடுத்து விடலாம் கைஸ். அப்படியே சும்மா தலைன்னு இருக்கிற சிக்கன் அடி பரவாயில்ல போட்டு நல்லா ஒரு கொத நல்லா கொதி வர வரைக்கும் அப்படிங்க பாருங்கள். சிக்கனை போட்டு நல்லா சும்மா ஒரு கலக்கி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு மூடியை போட்டு விட்ருவாங்க கைஸ். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிற வரைக்கும் நல்லா விட்ருவோம். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா கறி பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா உங்களுக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரிசியை சேர்த்தோம்னா கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பிரியாணி. இப்போ அரிசி சேர்த்துலாம் போடலாம். இதில் கொஞ்சம் அடியில் தண்ணி இருக்கிறதுனால நான் கரண்டியில் அள்ளி போடுறேன். நான் வந்து இப்போ வந்து தம் பிரியாணி செய்கிறேன். வடி பிரியாணி செய்கிறேன். வடி பிரியாணி வந்து அது வேறு மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா அரிசி போட்டு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்களா அந்த டைமில் அப்படியே லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். அப்படியே இப்படி சைடில் தான் கலரணும். நம்ம இந்த காரணம்னா தான் அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஆகும், புரியுதுங்களா. இல்லை அரிசி மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி நம்மளுக்கு சாப்பாடு வந்து நல்லா உதிரி கிடைக்காது. நம்ம இப்படி தான் கலரணும். நம்ம அடுப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா மட்டும் தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த பதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அதே வேறு மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி வந்து குழஞ்சி வந்துடும். வேறு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தலை நல்லா கொதிக்குது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் தான் கலரும். அப்போ தான் அரிசி உடையாமல் நம்மளுக்கு வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ அரிசி தண்ணி ஒன்றாச்சு நம்மளுக்கு அப்படியே பரப்பிட்டு நம்ம தான் டம் போட்டு விட்டுலாம் கைஸ். அதை டம் போட்டுடலாம். இதை கடைசி கலர் நம்மளாக இருந்து அப்படியே டம் போட்டு விட்டு அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கரெக்டாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 65 ரெடி பண்ணுறோம். இதுக்கான மசாலா ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கொதன்னு அப்படியே கொதி பார்த்தீங்களா. இந்த மாதிரி செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்க கமெண்ட் போட்டுவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி போடுறேன். நீங்கள் எடுக்கலாம், எடுத்து நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டு சார் நல்லா ஏன்னா சூடான போட்டு அதே மாதிரி போதும் ரெடி. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த சிக்கன் 65 தான் வந்துருக்கு பாருங்கள். டேஸ்ட் எடுக்க சாப்பிட்டு காட்டுறாங்க. பக்கத்தில் பிரியாணி டம் போட்டுருக்குமா, அது பார்த்தீங்கன்னா பறந்து மேலே வருது. பொறுமையாக போகிற கூட ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம டம் அடிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு டம் போட்டு. கல்லுக்கெல்லாம் சூடாகிடுச்செல்லாம். ஐயப்பா டவுல் கூட அடைக்குள்ளே அங்கே ரொம்ப சூடாகுது எடுக்க முடியல. ஆஃப் பண்ணிட்டேன் துணியா. நான் சொன்ன மாதிரிங்களா நல்லா பல உதிரி மாதிரி வர சொல்ல. பிரியாணி அருமையா வந்திருக்கு பாருங்க. அடியில் சைடில் விட்டு பார்த்தாலும் தண்ணி எங்கே இருக்காது, அடி பிடிச்சிருக்காது. இல்ல சூப்பர் பார்த்தீங்க. டேஸ்ட் கொடுங்க உங்க வீட்டு விசேஷங்களுக்கு மற்றும் மற்ற எல்லாத்துக்குமே வந்து சர்ப்பு ஆகாசம் வந்து அணுகுங்க. உங்க வீட்டு ஃபர்ஸ்ட் ரைட் கூட செஞ்ச மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स. எடுக்குற செட்டியெல்லாம் தெரியாது, செஞ்ச மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிரியாணி வந்து அற்புதமா அருமையா வரும். சூப்பர். மாமா கொஞ்சம் டேஸ்ட் பண்றாரு. மாமா டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லுவாரு. ஜனநாயகம் தலபதி எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி பாருங்க.